ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலா டைம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி டே 2 பிரம்ம முகூர்த்த வழக்கு ஏற்றியாச்சு. இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை. ஸோ இன்றைக்கி நான் சுவாமிக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணுறேன், என்னென்ன எவ்வியம் பண்ணுறேன், ஸோ இந்த டே ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத இந்த வ்ளாகில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஆஸ் யூஷுவல் 4:50க்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ எந்திரிச்சு குளிச்சுட்டு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே ட்ரிஸ்லிங்காக இருந்தது, மழை தூரிகிட்டே இருந்தது. அப்படியே வாசலும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி கோலம்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன். நேற்று செஞ்ச பூச்சியோட பூவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி தொடச்சிட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கோலம் போட்டுட்டு காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் ஏற்றும் போது டைமிங் வந்து அரௌண்ட் 5:25 to 5:30 இருந்தது. மார்னிங் 5:30 விளக்கு ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்க துளசி மடத்தில் போய் ஏற்றின விளக்க வச்சுட்டு அவங்க ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் மார்னிங் ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமைங்கிறதுனால பெருமாளுக்கு வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் அண்ட் வெண்பொங்கல் பிரசாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு நைவேத்தியம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி போட்டுட்டு பருப்பையும் போட்டு குக்கரில் வைக்கிறேன். 2 டம்ளர் அரிசி போட்டேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக கால் டம்ளர் வர மாதிரி வந்து பாசிப்பருப்பு 2க்கும் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கர் வந்து பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக விடுற விசிலை விட ஒரு 4-5 விசில் வந்து கூட விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து சாஃப்ட் ஆகும். அதுக்கு மீன்வேல் பார்த்திங்கன்னா வெல்லம் ஆயிடுச்சு, வெல்லம் தட்டிகிட்ருக்கேன். குக்கரும் விசிலும் ஆல்மோஸ்ட் அடங்கின ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ விசில் அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு நான் பொங்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே சாத்தே கொஞ்சம் எடுத்து வச்சு வெண்பொங்கல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா 2 நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் 2க்குமே சேர்த்து தான் சாதம் வச்சுருந்தேன். தனித்தனியாக 2க்கும் எடுத்து வச்சுட்டு சக்கரை பொங்கலுக்கு தனியாக எடுத்து வச்சு சக்கரை பொங்கல் வெல்லம் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வெல்லம்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் கருகினதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டேன். முந்திரி எல்லாத்தையும் தனியாக வறுத்து வச்சுட்ருக்கேன். அதே பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெண்பொங்கலுக்கு போட போகிறேன். ஸோ அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு வெண்பொங்கல் போடுறேன். சக்கரை பொங்கலில் கொஞ்சம் பால் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. ஒரு பொங்கல் அப்போல்லாம் பண்ணும்போது பால் பொங்கல் பண்ணுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நார்மல் பொங்கல் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் 1/2 டம்ளர் ஊற்றினா போதும் பால். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெண்பொங்கலுக்குமே நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம பால் ஊற்றினோன்னா க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நமக்கு டேஸ்ட் வந்து அப்படியே நல்லா சூப்பராக வரும். அப்படியே வாயில் போட்டாவே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக நெய் தேவைப்பட்டுச்சு. 2க்கும் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் 2க்குமே கொஞ்சம் நெய்யை போட்டுட்டு கிளறி விட்டுட்டு இருக்கேன். பொங்கல் 2மே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பூஜை பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் சனிக்கிழமை. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு மாவு போடுவோம். இந்த வருஷம் வந்து மாவிளக்கு மாவு நாங்கள் போடலை. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு வருஷத்துக்கு எந்த பண்டிகையும் செய்யக்கூடாது. பட் ஆனால் சாமி கும்பிட்றது நம்மளாம் அதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி செய்வோமோ அது மாதிரி செஞ்சு சாமி கும்பிட்டு நைவேத்தியம் வச்சுட்டு தேங்காய் பழம்லாம் உடைக்கல. அதுக்கு மேலே சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் மட்டும் நைவேத்தியம் வச்சுட்டு கிளம்பிட்டேன். அதே தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் குழந்தை சாப்பிட்டா. இன்றைக்கி அவளுக்கு எக்ஸாம், இன்றைக்கி கம்ப்யூட்டர் எக்ஸாம். ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு மாதிரி டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா. எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வரணும் அவள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அவள் இன்றைக்கி ஹாஃப் டேயில் வந்துடுவாள். மார்னிங் எக்ஸாம், ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்துடுவாள். வந்ததுக்கப்புறம் நான் சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு, ரசம் இந்த பக்கம் பொங்கிட்டுருக்கு. இன்றைக்கி சாம்பார் பார்த்திங்கன்னா பம்கின் போட்டு சாம்பார், ரசம், சௌச்சௌ போட்டு கூட்டு வந்து சாதம், தயிர், இதுதான் தான் இன்றைக்கி என்னோடய சமையல். சௌச்சௌ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டு டேரெக்டாக இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வேறு வேலை இருந்ததுனால சீக்கிரமாக
சமைக்கணுங்கிறத குக்கரில் வச்சுட்டேன். பெருசு பெருசாக நறுக்கிட்டு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, அப்புறம் 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு குக்கரில் ஏற்றியாச்சு. அதுக்கு வந்து மிளகா, காஞ்ச மிளகா 3, கொஞ்சம் தேங்காய், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு ஃபைனாக அரைச்சிட்டு அந்த கூட்டில் வந்து போட வேண்டியதான். விசில் அடங்கினதுக்கப்புறம் அந்த கூட்டில் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு தாளித்து போட்டிங்கன்னா சவ் கூட்டு ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் என் சின்ன பொண்ணு எழுந்திரிச்சு அவங்க பாட்டிக்கிட்ட கதை பேசிகிட்டு இருக்கா. எல்லாமே போட்டு தான் சொல்லு. அவள் புக்கு காமிச்சா புக்கில் கதையை சொல்லிட்டு இருக்கா. நான் வீடியோ எடுக்குன்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப ஷை ஆகிட்டா. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டா. நானும் அதுக்கப்புறம் அவளை வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சமையல் தான் சாதம், கூட்டு, ரசம், சாம்பார் இதுதான். தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.